ஆஸ் அ பிலீவராக அந்த ஸ்பிரிச்சுவல் growth நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவரை இரட்சகராக நம்ம மனம் திரும்பி ஏற்றுக்கொண்ட பிறகு அதோடு முடிஞ்சிடல. அதுக்கப்புறம் தான் ஒரு புதிய தொடக்கத்தையும் பெரிய தொடக்கத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் நம்ம மாற வேண்டும். அப்போ அவருக்குள்ளே எப்படி வேர் ஊண்டப்படும்னா, நம்ம அந்த வேத வசனத்தை தியானித்து அவரை அறிகிற அறிவில் நம்ம வளரும் பொழுது நம்ம விசுவாசத்தில் உறுதிப்பட்டு நம்மளுடைய சிந்தனை மாறுகிறது. அதுவரை மாம்சத்தில் யோசித்து கொண்டிருந்த நம்ம இப்போ மாம்சத்தை விட்டுட்டு ஆவியில் அனலாக இருந்து ஆவிக்குள்ளே நடக்கிற பிள்ளைகளாக அவருடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். நாம் அவருக்குள் வேர் கொள்ளவில்லை என்றால், அந்த வேத வசனத்தின் அறிவு நம்மிடத்தில் இல்லை என்றால், சூழ்நிலைகள் வரும் பொழுது, அந்த டிசப்டிவ் ஃபோர்ஸஸ் வரும் பொழுது நம்ம அதை எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் விழுந்து போயிடுவோம். ஆனால் நமக்குள்ள வேத வசனத்தின் அறிவு இருக்கும் பொழுது அந்த எல்லா விதமான அந்த சோதனைகளையும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து அதன் மீது இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெயம் எடுக்க ஆரம்பிச்சிருவோம்.